இப்போ இதுவரைக்கும் அரசு பணியில் இருக்கிறவங்களுடைய கோரிக்கைகளை கேட்டோம், அவர்களுடைய போராட்டங்களை கேட்டோம். 2013 ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றோர் நலச்சங்கம் இருக்கு, அவங்களுடைய கோரிக்கைங்க 100 போராட்டங்கள் வரை நடத்தியிருக்காங்க. ஆனால் அரசு இது வரைக்கும் செவி சாய்க்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி 2013 ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றோர் நலச்சங்கத்துடைய மாநில தலைவர் இளங்கோவன் நம்மோடு இணைந்திருக்கார். இளங்கோவன், உங்கள் கோரிக்கைக்கு இதுவரைக்கும் அரசு செவி சாய்க்காததுக்கு காரணமாக என்னவாக இருக்கும்னு நீங்கள் கருதுறீங்க? சார், தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை எடுத்தும் அரசு தேர்தல் அறிக்கையில கொடுத்த பிறகும், நாங்கள் தொடர்ந்து அரசை சந்தித்த பிறகும் அங்க மடைமாற்றம் என்று சொல்வது போல நாங்க இந்த திமுக அதிகாரத்திற்கு வரணும் அப்படின்னு தான் வாக்களிச்சு இவங்களை உட்கார வச்சிருக்கோம். ஆனா தொடருங்க. சரிங்க சார். ஆனா அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு தான் இது பண்ணோம். ஆனால் இவர்கள் அதிகாரிகள் பக்கம் திருப்பி விட்டுறாங்க. நாங்கள் அதிகாரிகளுக்கு வாக்களிக்கவில்லை. அவங்க ஏசி ரூம்ல இருந்து எங்களுடைய பிரச்சனையை சொன்னா எப்படி தெரியும்? அரசாணை 149 ரத்து செய்யறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லி இருந்தாங்க. ஆனா ரத்து செய்யவே இல்லை. அடுத்து தேர்தல் அறிக்கை 177 குறிப்பிட்டிருந்தாங்க, உங்களுக்கு எல்லாம் ஆட்சி அமைந்தவுடன் பணி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப நீங்க ஆரம்பத்துல கேட்கும்போது சொன்ன நெறியாளர் அவர்களே, ஒரே ஒரு எங்களுடைய கோரிக்கை, நீங்க ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பணியில இல்லாம பாதிக்கப்பட்ட ஆளும் இருக்கிறாங்க, இவங்க பேச்சையும் கேட்கணும்யா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறீங்களா? எனக்கு உண்மையிலே எங்கள் 60,000 ஆசிரியர் சார்பாக உங்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்களுக்கு கேட்டுறேன். இன்னைக்கு என்ன கிழமை? நாளை மறுதினம் பொங்கல். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளை புதன்கிழமை, செவ்வாய்க்கு அடுத்து புதன், புதன்க்கு அடுத்து வியாழன், வியாழனுக்கு அடுத்து வெள்ளி. இதுதான் உலக இயல்பு. ஆனால் சனிக்கடுத்து தானே ஞாயிறு வரும். எங்களுக்கு ஞாயிறே தனியாக வந்திருக்கிறது. எங்களுக்கு ஞாயிறே சனியாக வந்திருக்கிறது என்பதுதான் எங்களுடைய வேதனையுடைய உச்சம். இதயத்தின் 4 அறைகளிலும் நிறைந்தவர் எங்களுக்கு 7 ஆகிவிட்டார். திமுக ஆட்சியில் எங்களுக்கு கிடைத்திருப்பது சர்க்கரை பொங்கல் அல்ல, சங்கட பொங்கல். மற்ற போராட்டம் பண்றாங்க, எவ்வளவு கண்ணீரோடு போராட்டம் பண்றாங்க. இப்ப கூட விஷமறிந்து விட்டோம் என்றுதான் சொல்றோம். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த அரசு எங்களுக்கு வசந்த கொடுத்துருச்சு. கடந்த ஆட்சியும் சரி, இந்த ஆட்சியும் சரி. அடுத்து ஏதேனும் ஒரு ஊதியத்தை பெற்றுக்கொண்டு பாவம் குறைந்த ஊதியத்திலேயாவது ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணி இவங்க அந்த பொங்கலை எதிர்கொள்கிறார்கள் என்றால், இந்த பொங்கல் மங்கள பொங்கல் அல்ல, அவர்களுக்கு மங்களான பொங்கல். ஆனால் எங்களுக்கு வறுமையே வாசலில் பொங்கல் வைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்றதுதான் எங்களுடைய வேதனை. பள்ளி கல்வித்துறை ஆமை போல் நடப்பதை விட கலைஞர் மகன் ஊமை போல் நடிப்பதுதான் எங்களுக்கு கருப்பு பொங்கல். அரசாணை 149 என்ற மறு நியமன தேர்வை ரத்து செய்யாமல் 100 போராட்டங்களை எடுத்த எங்களை கூறு போட்டு கசக்கியதால் இந்த பொங்கல் எங்களுக்கு கசக்கிறது. இன்னொன்னு சொல்றேன், இப்ப கனவை சொல்லுங்கன்ற. நான் இந்த விவாதமடையின் வாயிலாக, அதுவும் குறிப்பாக நான் இந்த திமுக இளைஞரை மாணவர் அணிக்கு சொல்றேன், மற்றவர்களுக்கு தான் சொல்றேன். ஏன்னா நான் திமுக மாணவர் அணியில பொறுப்பாளராக, துணை அமைப்பாளராக 10 ஆண்டுகள் களம் கண்டவன். அதனாலதான் என் கட்சியை பத்தி எனக்கு தெரியும் நன்றாக. நாங்கெல்லாம் போய் தலைவருக்காக எங்க தலைவர் செய்வாரு கலைஞர் அப்படின்னா, அது கலைஞர் ஆட்சி அல்ல, கலப்பர ஆட்சி. கனவை சொல்லுங்கன்றார். தயவு செய்து இந்த வாயிலாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், திமுக இளைஞர்களே, மாணவர் அணியில் இருக்கக்கூடிய அன்பு தம்பிகளே, கனவை சொல்லிடாதீங்க. நாங்களும் கனவை சொன்னோம். பகல் கனவு மட்டுமல்ல, பகலவனிடம் சொன்ன கனவும் பலிக்காது என்பது நிதர்சனமான உண்மை. இந்த 2026 நாங்கள் உணர்ந்து கொண்டோம். விடியல் ஆட்சி என சாட்டி வைத்தார். ஆனால் 2013க்கு மட்டும் பெரிய வேட்டு வைத்தார். ஆட்சியில் இறுதியிலாவது நொறுங்கிவிட்ட நிலையிலும் எங்களை குருதியை குடித்துக் கொண்டிருக்கிறார். மந்திரியே எங்களுக்கு இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு from 4.5 lakhs to